பிரபுக்களோடு கூட உட்கார செய்யக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய தாழ்வான நிலையை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்சலோம் நான் பெற்ற என் பிள்ளையே எனக்கு எதிராக செயல்படலாம், என்னுடைய வேலையாட்களே எனக்கு எதிராக செயல்படலாம், அவர்களே என்னை கல்லெறிந்து கொள்ளுவதற்காக முற்படலாம். ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 3 வசனத்துல தலை குனிந்திருந்த என் தலையை தேவன் உயர செய்தார். ஈசாவிடத்திலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கேட்கும் பொழுது, உங்க வீட்டுல வேற யாராவது இருக்காங்க என்று சொல்லும் பொழுது, யாரையும் முன்பாக கொண்டு வராமல் தாவீதை அந்த இடத்திலே புறம் தள்ளினதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பயங்கரமான ஒரு தலைகுனிவின் சூழ்நிலை. பின்னாடி நிற்கிறாரு, எல்லா பிள்ளைகளையும் முன்பாக கொண்டு வந்தாச்சு, ஆனால் தாவீதை முன்பாக கொண்டு வரவே இல்லை. ஒரு தலைகுனிவின் சூழ்நிலை. சொந்த தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை, ஒரு நிலையின் மத்தியில அந்த இடத்துல அவன் புரிந்து கொண்டான், இப்பொழுது என்னுடைய அப்பா எனக்கு உதவி செய்யல, என்னுடைய அம்மா எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணல, எங்க அண்ணன்மார்கள்லாம் சொல்லல, சரி நான் இல்லைன்னா என்னப்பா தம்பி இருக்கிறானே என்று சொல்லி என்னை கொண்டு வரல, ஆனால் என்னை உயர்த்துகிறவர் ஒருவர் இருந்தார். 3 வசனத்திற்குள்ளே குனிந்திருந்த என் தலையை நிமிர்த்தினார் அல்லவா, அந்த தேவன் இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 3 வசனத்திற்குள்ளே தேவன் ஒருவருடைய தலையை நிமிர்த்த செய்வார் என்றார். இந்த 3 நாட்களுக்குள்ளே தேவன் அதை உங்களுக்கு செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.